விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. ஈரானிலிருந்து வீசப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குனது அப்படிங்கிறது தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி வீசப்பட்ட ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை 180 இருக்கலாம் சொல்லி இஸ்ரேலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை நாங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காட்சிகள், தாக்குதல்கள் எல்லாமே அண்டை நாடான ஜோர்டான்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாகவே காட்சிகளாகவே பார்த்திருக்காங்க. அந்த அயர்ன் டோம் எப்படி அந்த ஏவுகணைகளை, சில ஏவுகணைகளை செயலிழக்க செய்தது, பல ஏவுகணைகள் இஸ்ரேலில் போய் விழற காட்சிகளையும் அவங்க பார்த்திருக்காங்க. இப்படி ஈரான் தாக்குதல் நடத்தினதுனால இதற்கு பதிலடியாக இஸ்ரேலோ அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கக்கூடிய அமெரிக்காவோ தாக்குதலில் ஈடுபட்டால் ஈரானினுடைய IRGC இந்த ராணுவத்தினுடைய பிரிவானது கடுமையான பின்விளைவுகளை, தாக்குதலை, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய IRGC எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கும் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கும் பதிலடியாகத்தான் ஈரான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுத்திருப்பதாக ஈரான் சொல்லியிருக்கு. என்னதான் இஸ்ரேலினுடைய அயர்ன் டோம் அப்படிங்கிறது வான்வழி பரப்ப பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் இந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு பார்த்து இஸ்ரேல் தன்னுடைய வான்வழி பாதுகாப்பு, அந்த வான்வழி போக்குவரத்தை நிறுத்தி இருக்காங்க. எல்லா விமானங்களையும் திருப்பி விட்டுருக்காங்க. குறிப்பா விமான போக்குவரத்து ஆணையமே வான்வழி அந்த போக்குவரத்து அப்படிங்கிறதே முழுவதுமாக நிறுத்தி இருக்கு. இந்த தாக்குதலை ஐநா கடுமையாக கண்டிச்சிருக்கு. ஐநாவினுடைய தலைவரும் சரி, ஐநாவுடைய பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்டரஸுமே சரி, தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிறது சரியல்ல, ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி ஐநா தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. ஈரான் இந்த தாக்குதலை நடத்தும் போது இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுனால பங்கர் சொல்லப்படக்கூடிய அந்த பதுங்கு குழிகள்ல இஸ்ரேலிய மக்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். ஆனா கொஞ்ச நேரத்திலே இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் இந்த ஈரானுடைய தாக்குதல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏவுகணை தாக்குதல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி இந்த தாக்குதலுக்கு, ஈரானுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஜெர்மனி கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்கா ஏதாவது இதுக்கு தாக்குதல் நடத்தினா நாங்க பதில் தாக்குதல் கடுமையா கொடுப்போம் சொல்லியிருந்ததை அமெரிக்கா கண்டுகிட்டதாகவே தெரியல. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய 2 போர்க்கப்பல்கள், அந்த கப்பல் படையை சேர்ந்த 2 போர்க்கப்பல்கள் இருந்த மிசைல்ஸ் எல்லாம் தான் அங்க இருந்து போய் ஈரானுடைய இந்த ஏவுகணை தாக்குதலை முறியடிச்சது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருப்பது இந்த இடத்துல கவனம் பெறுது. இந்த தாக்குதலை பத்தி ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தெற்காசியா பிராந்தியத்தினுடைய அமெரிக்காவினுடைய, குறிப்பா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய பாலிசி முழுவதுமா தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கும் விதத்துல யாராவது எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் இதுக்கு கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் அப்படின்ற அறிவிப்பையும் ஈரான் தெரிவிச்சிருக்கு. இந்த பிரச்சனை பத்தி ஜப்பானுடைய புதிய பிரதமர் ஷிகரு ஷிபா இது முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையை தணிக்கிறதுக்காகவும் ஒருவேளை இது போராக இன்னும் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் பட்சத்தில் அதை தணிப்பதற்கான முயற்சிகள்ல அமெரிக்காவோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொல்லியிருக்கிறது கவனம் பெறுது. மேலும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் ஈரானுடைய இந்த தாக்குதலை வன்மையா கண்டிச்சிருக்காரு. தெற்காசிய பிராந்தியத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய இந்த பதில் தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராக உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள், ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் அப்படின்ற நிலைப்பாட்டை எடுக்கும்போது இது அடுத்தடுத்த அண்டை நாடுகளுக்கும் இந்த போர் பதற்றம் பரவும் அப்படிங்கிறது உற்று நோக்கப்படுது. அப்படி பரவும் போது அது ஒரு அணு ஆயுத போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்ற அச்சம் எல்லோருமே இருக்கு. நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுமே இதை பற்றின கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்தியா இதை முழுமையாக தணிப்பதற்கான, இந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் அவங்க எடுத்தாலும் போர் இன்னும் வீரியமடைந்து கொண்டேதான் போகிறது. ஒரு ஏவுகணையை மறிப்பதற்கு, இடைமறிப்பதற்கு கிட்டத்தட்ட $50,000 வரைக்கும் நாங்கள் செலவு பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை
இஸ்ரேல் சொன்னாலும் இந்த அளவுக்கு பொருட்செலவு பண்ணி ஒரு வீரியத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் அவங்க எடுக்கலாமே அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. அமெரிக்கா இதுல இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஏன் இந்த சூட்டை தணிப்பதற்காகவும் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளும் ஈடுபடாம மீண்டும் மீண்டும் அதுல அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபடுதா அப்படின்ற சந்தேகத்தை முன்வைக்கப்படுது. ஆனால் அமெரிக்க அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இஸ்ரேலை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் பொதுவெளியில வாதிக்கப்படுது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், வெளிப்படையா பேச முடியாது. ஆனால் ஈரான், இஸ்ரேல் இந்த இரு நாடுகளுக்கும் ஆதரவான நாடுகள் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட நாடுகள் ஸ்டாண்டை எடுக்கும்போது இது தெற்காசியாவை தாண்டிய போராக, உலக போராக உருவாகுமோ அப்படின்ற அச்சம் உலக நாடுகள் இருக்கக்கூடிய மக்களும் சரி, தலைவர்களும் சரி உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு செல்லக்கூடாது என்றுதான் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. எது நடந்தாலும் போர் எதற்கும் தீர்வில்லை அப்படிங்கிறதா இந்தியாவினுடைய நிலையா இருக்கு. மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிற நேயர்களே, இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி.